தமிழ்நாட்டு மக்களிடையே மதவாத பிரிவினையை உருவாக்க நினைப்பவர்களுக்கும் அவர்களுக்கு துணை போகிற துரோகிகளுக்கும் தமிழ்நாட்டில் இடமில்லை என்பதை மக்கள் உறுதி செய்யும் வகையில் ஓரணியில் தமிழ்நாடு திட்டம் முன்னெடுக்கப்படுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து திமுக தொண்டர்களுக்கு அவர் கடிதம் எழுதியுள்ளார். அதில் ஜூலை 1 முதல் ஓரணியில் தமிழ்நாடு என்ற உறுப்பினர் சேர்ப்பு திட்டத்தை தொடங்கி வைக்க இருப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டு மக்களிடையே மதவாத பிரிவினையை உருவாக்க நினைப்பவர்களுக்கும் அவர்களுக்கு துணை போகிற துரோகிகளுக்கும் தமிழ்நாட்டில் இடமில்லை என உறுதி செய்ய இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுவதாக முதலமைச்சர் கூறியுள்ளார். இதற்கான செயலியை அறிமுகம் செய்து அண்ணா அறிவாலயத்தில் பயிலரங்கு நடத்தப்பட்டதாக முதல்வர் தெரிவித்துள்ளார். இதில் பயிற்சி பெற்ற தகவல் தொழில்நுட்ப அணி நிர்வாகிகள் 234 தொகுதிகளிலும் 68,000க்கும் அதிக வாக்குச்சாவடிகளில் நியமிக்கப்பட்டுள்ள திமுக நிர்வாகிகளுக்கு பயிற்சி அளிப்பார்கள். அவர்கள் வீடு வீடாக சென்று அரசின் திட்டங்களால் மக்கள் பெற்ற பயன்களை உறுதி செய்து ஓரணியில் தமிழ்நாட்டை கட்டமைக்கும் பணியை மேற்கொள்ள இருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். தொண்டர்களையும் பொதுமக்களையும் அரவணைக்கும் திமுகவின் பாதை தெளிவானது, பயணம் உறுதிமிக்கது. இடையூறுகள் அவதூறுகள் எதுவாக இருந்தாலும் அவற்றை முறியடித்து கடக்கும் வலிமை கொண்டது என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தொண்டர்களுக்கு எழுதியிருக்கும் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார்.